ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல நெல்லூர் ஸ்டைல் மாங்காய் சட்னி, மாங்காய் துவையல்னு சொல்லலாம். இந்த ஆந்திரா சைடெல்லாம் இந்த பச்சடி துவையலெல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு ஆந்திரா ரெஸ்டாரண்ட்டில் இந்த நெல்லூர் ஸ்டைல் மாமிடிக்காயா பச்சடியை டேஸ்ட் பண்ணுங்க. அதாவது அந்த ரா மேங்கோ துவையல் செம்ம டேஸ்ட்டுங்க. நல்ல சுட சுட சாதம், அதில் இந்த பச்சை மாங்காய் துவையல், அந்த சட்னி மேலே கொஞ்சம் உருக்குன நெய் அல்லது நல்லெண்ணெய் விட்டுட்டு சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்டா ஆஹா அவ்வளோ டேஸ்ட்டுங்க. அந்த ஆந்திரா ஸ்டைல் ரெஸ்டாரண்ட்ஸில் பரிமாறப்படுற துவையலே ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் இந்த மாங்காய் துவையல், அந்த மாங்காவோட புளிப்பு, அதுக்கு தகுந்த மாதிரி காரம், உப்பு, அந்த ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்து ஒரு செம்ம டேஸ்டியான துவையல். ஸோ அந்த ரெசிபியை தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்களும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஒரு 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு பக்கா டேஸ்டியான ரெசிபி. இந்த மாங்காய் சீசனில் ஒரு மஸ்ட் ட்ரை ரெசிபியும் கூடங்க. வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இங்கே நல்ல ஒரு பெரிய பச்சை மாங்காவை நல்லா கழுவிட்டு சுத்தமாக தொடச்சி எடுத்துக்கிறேன். எந்த வெரைட்டி மாங்காய் வேணாலும் எடுத்துக்கலாங்க. நல்லா கொஞ்சம் புளிப்பு இருக்கிற மாங்காயை எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த நீளமான மாங்காய் எடுத்துருக்கிறேன். இதில் நல்ல புளிப்பும் இருக்கும், ஒரு சின்ன இனிப்பும் இருக்கும். அந்த தோலோடு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த சட்னிக்கு நான் இந்த வெரைட்டி மாங்காய் தான் எடுத்துருக்கிறேன். இப்போ இதை நல்லா கட் பண்ணிக்கலாம். நல்ல சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணிடுவோம். இது பச்சை மாங்காய் சட்னி. ஒரு சில ஸ்பைசஸை மட்டும் வறுத்துட்டு இந்த மாங்காவை அப்படியே பச்சையாக போட்டு அப்படியே ஒரு பருப்பருன்னு அரைச்சி எடுக்கிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அளவுக்கு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி ஒரு கப் அளவுக்கு மாங்காய் பீசஸ் எடுத்து வச்சாச்சுங்க. அடுத்தது ஸ்டவ்வில் ஒரு அடிகனமான பேன் வச்சு இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டு ஸ்பைசஸ் எல்லாம் வறுத்தரலாங்க. ஃபஸ்ட்டாக சேர்க்கிறது வெந்தயம், ஜஸ்ட் ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு. இந்த அளவுக்கு சேர்த்தா போதும், ரொம்ப அதிகம் வேண்டாம். பட் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அடுத்தது 1 டீஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி, கூடவே 1 டீஸ்பூன் கடுகு, அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம். இந்த ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு வாசனை வர வரைக்கும் வறுத்து விடுங்க. இது கூட நல்ல ஒரு 5 to 6 காரமான வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். நம்ம இங்கே பண்ணுறது நெல்லூர் மாமிடிக்காயா பச்சடி. நெல்லூர் ஆந்திரா ஸ்டைலெல்லாம் கொஞ்சம் காரம் அதிகமாக சேர்த்துக்குவாங்க. மாங்காவோட புளிப்புக்கு டேஸ்ட்டு தூக்கலாக இருக்குங்க. நீங்கள் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி காரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே சேர்த்துருக்கிறது மீடியமான காரம், ரொம்ப அதிகமும் இல்லை, கம்மியாக இல்லை, சரியாக இருக்கும். காரம் நல்லா விருப்பமாக சாப்பிட்றவங்க 1-2 மிளகாய் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். வறுத்த பொருட்களை எல்லாம் கம்ப்ளீட்டாக மிக்ஸி ஜாரில் சேர்த்துருவோம். நல்லா அந்த எண்ணெயோடவே அப்படியே கம்ப்ளீட்டாக எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுருங்க. இது கூட ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் பொடி, அடுத்தது தேவையான அளவு உப்பு. மாங்காவோட புளிப்புக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்க்கும் போது தான் டேஸ்ட்டு தூக்கலாக இருக்கும். ஸோ நீங்கள் எடுத்துக்கிற மாங்காவோட புளிப்புக்கு தகுந்த மாதிரி உப்பு காரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்ட பொருட்களை எல்லாம் நல்லா ஒரு 1-2 சுத்துக்கு ஓட்டி எடுத்துருவோம். பாருங்கள், நல்லா கொஞ்சம் பருப்பருன்னு பொடிஞ்சு ரெடியாக இருக்குது. இப்போ இதில் அந்த பச்சை மாங்காவை அப்படியே சேர்த்துக்கிறோம். கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காவை கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோம். இனி இதை கோர்ஸ் மோடில் பருப்பருன்னு அரைச்சிக்கணும். கண்டிப்பாக தண்ணி சேர்க்கக்கூடாது. ஜஸ்ட் கோர்ஸ் மோடில் 1-2 சுத்து ஓட்டி எடுத்தால் போதும். நல்ல ஜம்முன்னு நம்மளுக்கு துவையல் ரெடி ஆயிடும். இந்த அளவுக்கு பருப்பருன்னு இருக்கணும், ஃபுல்லாக கிரைண்ட் பண்ண வேண்டாம். அப்போ தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மாங்காய் சட்னியை ஒரு கப்பில் எடுத்து வச்சுருவோம். இதுக்கு ஒரு கம்ப்ளீட் ஹைலைட் டேஸ்ட் கொடுக்கறக்கு நல்ல ஒரு தாளிப்பும் ஆட் பண்ணிடுவாங்க. இங்கே ஸ்டவ்வில் நல்ல ஒரு தாளிப்பு கரண்டி வச்சு சூடுபடுத்தியாச்சு. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டு பொரிய விட்டு இந்த சட்னி மேலே சேர்த்துருவோம். அவ்வளோதான், அருமையான சுவையான நெல்லூர் ஸ்டைல் பச்சை மாங்காய் சட்னி, மாமிடிக்காயா பச்சடி ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாங்காய் சீசனில் நம்ம மாங்காயை விதவிதமாக சமைச்சு ருசிப்போம். இந்த ரெசிபியும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இதில் ஹைலைட்டே அந்த ஸ்பைசஸை வறுத்து போட்டு பொடிச்சு அதில் மாங்காய் சேர்த்து அரைச்சோம் இல்லைங்களா, அதுதான் அந்த வாசனை செம்மையாக இருக்கும். அந்த வெந்தயம், சீரகம், மல்லி, வரமிளகாய், அந்த கடுகு, அதெல்லாமே வறுத்து போட்டு அரைச்சோம். ஸோ அந்த மாங்காயோடு சேரும்போது ஒரு அருமையான டேஸ்ட் இருக்கும். கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. நல்ல சூடாக சாதம், இந்த மாங்காய் சட்னி, மேலால் கொஞ்சம் நெய் அல்லது நல்லெண்ணெய், ஒரு செம்ம அல்டிமேட்டான டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள்.
பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.